மகா சிவராத்திரியையொட்டி பிரெஞ்சு ஆய்வு நிறுவனத்தில் மாணிக்கவாசகரின் திருவாசகம் பிரெஞ்சு மொழியில் வெளியிடப்பட்டது. புதுச்சேரியை சேர்ந்தவர் ரகுநாத் மணி. இவர் பரதநாட்டிய நடனக் கலைஞர், வீணை கலைஞர், இசையமைப்பாளர், திரைப்பட தயாரிப்பாளர், எழுத்தாளர் என பன்முகம் கொண்டவர். ஒபேரா பேஸ்டைல் மற்றும் ஷேக்ஸ்பியர் குளோப் போன்ற மதிப்புமிக்க இடங்களில் நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார். இந்தியாவிற்கும் பிரான்சிற்கும் இடையிலான கலாச்சார பாலமாக விளங்கும் இவர் பிரான்ஸ் அரசின் செவாலியே விருதை பெற்றார். அவர் திருவாசகத்தை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். மகா சிவராத்திரியான இன்று பிரெஞ்சு ஆய்வு நிறுவனத்தில் மாணிக்கவாசகரின் திருவாசகம் வெளியிடப்பட்டது. இதனை பிரெஞ்சு ஆய்வு நிறுவன இயக்குநர் ரெனாட் கோல்சன் வெளியிட்டுள்ளார். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பாரதியார் ஜியுபோப் திருவாசகத்தை ஆங்கிலத்தின் முதலில் 1990 மொழிபெயர்த்துள்ளார். தற்பொழுது ரகுநாத் மணி பிரெஞ்சில் மொழிபெயர்த்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவாசகத்தை நான் தமிழில் மொழிபெயர்ச்சிருக்கேன். திருவாசகம் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச பொருள். முதலில் நம்ம ஜியு போப்புன்னு இங்கிலீஷ்காரர் மிஷினரி. அவர் அவங்களுடைய மதத்தை இங்கே கொண்டாடணும்னு ஒரு 400 கிராஸும் 200 பைபிளும் எடுத்துகிட்டு ஊருக்கு வந்தார். அவரை பார்த்த உடனே தமிழ்காரங்க திருவாசகத்தை அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்க. அதை படித்த உடனே அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி இந்தியனை வச்சு படித்த உடனே உருகி விட்டார். திருவாசகத்துக்கு உருவாதவர் நம்ம சொல்லுவாங்க எல்லாரும். அவர் உடனே அவர் தமிழ் கற்றுண்டு அது முதலில் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணார், மொழிபெயர்த்தார். அதை உடனே லண்டனில் பிரிண்ட் பண்ணணும்னு பண்ணார். உடனே அவருக்கு கேஸ் வந்துட்டது. எப்படி நீ சிவன் புக்கை வெளிநாட்டுக்கு கொண்டாடணும்னு. அவர் ஜட்ஜி அந்த புக்கை கொடு, நான் படித்து உனக்கு தீர்ப்பு சொன்னோன்னா அவர் படித்து அவரும் உருகிட்டார். உடனே அது எங்கள் பதம் தெரிய வந்துட்டது. அதுலேருந்து நிறையா மொழிபெயர்ச்சிருக்காங்க எல்லா லாங்குவேஜிலும். நான் கொரோனா டைமில் ஃப்ரான்ஸில் தனியாக இருந்தேன். ஒரு வருஷத்துக்கு மேலே லாக்டவுன் இருந்தேன். அப்போ எனக்கே தானாக நான் கீத கோவிந்தம் சமஸ்கிருத புக்கை மட்டும்தான். எனக்கு தமிழ்னா ரொம்ப விருப்பம், தமிழ் மொழியில் ஒரு காதல். நான் பரதநாட்டியம் ஆனாலும் வீணையில் பாட்டுனாலும் தமிழ் தான் பண்ணுவேன். தமிழ் புக் ஏதாவது நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணாமல் இருக்கும்போது திடீர்னு என் மனசுக்கு திருவாசகம் வந்தது. அதை 2 வருஷமாக நான் மொழிபெயர்ச்சி பண்ணிட்டு இப்போ வெளியிடுறேன். எல்லா மொழியும் நான் ஃப்ரெஞ்சில் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஞ்சில் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் முதன்முறையாக பிரெஞ்சு மொழியில் வெளிவருது. ஏன்னா உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முதல் மொழி இங்கிலீஷ், 2வது மொழி ஃப்ரெஞ்சு. ஃப்ரெஞ்சு பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க உலகத்தில். அதனால தான் நான் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறதால நாட்டியத்தை பற்றியோ, மியூசிக்கை பற்றியோ, சிவன் தத்துவம் பற்றியோ ஃப்ரெஞ்சில் நிறைய புக்கு எழுதியிருக்கு. ஆனால் இந்த புக் யாருமே ஃப்ரெஞ்சில் பண்ணவே இல்லை. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதனால என் கைக்கு வந்ததா எனக்கு ஒரு சிவனே நமக்கு எனக்கு கையில் தந்த மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு இது. அவ்வளோதான். சிவன் எல்லாருக்கும் தான் சொந்தம். அதனால ஃப்ரெஞ்சில் பண்ணியிருக்கேன். ஏன் முக்கியமாக இது உதவுனாக்கா, இப்போ உலகத்தை பூரா பார்க்குறீங்க. பிரஸ் எடுத்தோடனே உலகம் பூரா சண்டை, உலகம் பூரா சாவு, உலகம் பூரா எல்லாமே நடக்குது. அந்த சைவ தத்துவத்தை கொண்டு வரும். சைவ தத்துவம் மதம் இல்லை, அது ஒரு தத்துவம். அதுதான் ஜனங்களுக்கு நல்ல வாழ்க்கையும், எப்படி சிவனோட பேசுவதும், எப்படி மற்றவங்களுக்கு துன்பம் படாமல் இருப்பதும், அதுதான் முக்கியம். அதுக்காக தான் இந்த புக்கு கண்டிப்பா நம்ம ஜனங்களுக்கு மட்டும் இல்லை, இந்தியர்களுக்கு மட்டும் இல்லை, உலகம் வாழும் இந்தியர்களுக்கும், மேல்நாட்டு பிரெஞ்சு கற்றுக்கிறவங்களுக்கும், உலகமாக பேசுகிறாங்க இன்னைக்கு பிரெஞ்சு, அவங்களுக்கு கண்டிப்பாக உதவும். இதை சிவன் யாருன்னு தெரிய வரும், சிவனோட எப்படி நம்ம ஒத்து போகுதுன்னு தெரிய வரும். அது முக்கியமான பொருள். அதனால அது சிவனுடைய பொறுப்பு மேலே எடுத்துட்டு போகுது. நான் சின்ன பொருள் எழுதியிருக்கேன். அவ்வளோ. மொழி பெயர்த்தது 2 புக்கு தான். கீத கோவிந்தம் அது சமஸ்கிருத நூல், இதுதான் தமிழ் நூல் ஃபர்ஸ்ட். அடுத்தது சிலப்பதிகாரம் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் ஃப்ரெஞ்சிலே எழுதியிருக்க நாட்டியத்தை பற்றி, கர்நாடக இசையை பற்றி, மேலும் நம்ம இந்தியன்க குவத்ரூப் ஐலாண்டில் வாழ்ந்ததை பற்றி, அப்புறம் யாருக்கும் தெரியாத சப்ஜெக்ட் இப்போ தெரியப்படுத்திட்டேன். தேவதாசிகள் நம்ம பாண்டிச்சேரி ஸ்டேட்டில் இவ்வளோ தேவதாசிகள் இருந்தது யாருக்கும் தெரியாது. தேவதாசின்னு கும்பகோணம், தஞ்சாவூர் அப்படிதான் பேசுவாங்க தவிர இங்கே யாரும் தெரியறதில்லை. அந்த விரிநூர் தாசிகளை பற்றி எழுதினேன். ஒரு 8 புக்கு எழுதியிருக்கேன்.